ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம். காரில் போயிருந்தோம் பாருங்கள். அதனால் அங்கங்கெல்லாம் நிறுத்தி எதுவும் எடுக்க முடியல. அப்படியே விண்டோஸ் வழியாக எடுத்தது தான். எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி, அதாவது மே மந்தில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்களே ஏற்காடில், அப்போ எடுத்தது பாருங்கள். அந்த போட்டிங் வழியாக போயிருந்தோம் ஏற்காடு என்டர் ஆகிட்டு இருக்கும்போது. அப்போல்லாம் நாங்கள் போனப்போ ஃப்ளவர் ஷோ போலீஸ்லாம் கூட இருந்தாங்க. அப்புறமா அண்ணா பூங்காவில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்களா, அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள். அப்போ வந்து நான், அம்மா, பாப்பாங்க, என்னோடய சிஸ்டர்ஸ், அப்புறம் சின்ன பாட்டி எல்லாம் போயிருந்தாங்க. பாருங்கள், அங்கே ஃப்ளவர் ஷோலாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்டின் ஷேப்லலாம் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு புக்கே மாதிரி கொடுத்து, அங்கங்கே இதோ பாருங்கள் விண்மில்ஸு, இந்த மாதிரி நிறையா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நேரில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சும்மா ட்ரீஸ் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் வச்சு கூட இருந்தது. நாங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறையா. பாருங்கள், அந்த இதுதான் ஏற்காடு பூன்னு சொல்லுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அங்கங்கே ட்ரெயின் மாதிரிலாம் ஓட்டி விளாண்டுட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நேரில் பார்க்கும்போது அப்படியே கண்ணையே என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். முள்ளு செடியில் கூட எப்படி அழகாக ஹார்ட்லாம் செஞ்சு அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பாட்ஸில் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் கூட போட்டிருந்தாங்க. எல்லாம் என்ட்ரிங்கில் ஒரு கிளாஸ் ஹவுஸ்க்கு போகிற வழியில் என்ட்ரிங்கில் இது வச்சுருந்தாங்க. இது உள்ளார கிளாஸ் ஹவுஸ் உள்ளார சின்னதாக டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஃப்ளார்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே கிட்டத்தட்ட நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். நான் ஒரு ஃப்ளாரையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். அப்புறம் நீங்கள் பாருங்கள், இதோ என்ட்ரிங்கில் இதெல்லாம் ஆர்க் ஷேப்பில் நிறையா டெக்கரேஷன்ஸ் அதெல்லாமும் இருந்துச்சு நிறைய இடத்துல. இது இந்த கோழிக்கொண்ட பூ அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அதுலேயே நிறையா கலர்ஸில் ட்ரை பண்ணியிருந்தாங்க போல். நிறையா கலர்ஸில் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளார நான் சொன்னேன்ல, அங்கே பாருங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃப்ளார்ஸையும் வச்சுருந்து அது அந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளார இதோ பாருங்கள். இதெல்லாம் இது நிறையா கலர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். எல்லோ, லாவெண்டர் கலர், வயலட், ஒயிட்டு, இதெல்லாம் இந்த மங்கி ஷேப் அப்படி இப்படி நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. வெரைட்டியாக இருந்தது ஃப்ளவர்ஸ்லாம். அப்புறமா அதில் ரோஸ் பிங்க் கலர்ஸ், ஒயிட் கலர், எல்லா கலருமே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சும்மா அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் வளர்த்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரோட்டன்ஸ் மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் பாருங்கள். பாருங்கள், சின்ன ஒயிட் கலர், பிங்க் கலர், வயலட் கலர், ஸ்னாப் ட்ராகன், லிசென்தியா, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் போட்டிருந்தாங்க பாருங்கள். ஒரு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருந்தேன். இந்த பாருங்கள், ஜெரானியம் அந்த வெரைட்டிஸ்னு நிறையா வச்சுருந்தாங்க. அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்க அட்ராக்டிவாக நல்லா பிரைட் கலர்ஸாக இருந்தது. இதுதான் லில்லிங்க. ஒயிட் கலர், எல்லோ கலர் எல்லாமே இருந்துச்சு. இதோ பாருங்கள். பாருங்கள், ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச், வயலட் வரைக்குமே இருக்குது. அந்த லில்லிஸ் கிட்டலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். செம்ம க்யூட்டாக இருந்தது. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப லில்லிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது. பார்க்கும்போதே அப்படியே என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்களேன். எல்லோ, பிங்க் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு, எல்லோ எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு. நான் சொன்னல அந்த ஆர்க் ஷேப்பில் அங்கங்கே டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. இந்த லில்லிஸ்லாம் தனியாக இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டு பின்னாடி ஒரு பாட்ஸில் 3 அடுக்காக வச்சு எல்லா ஃப்ளவர்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள், குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ணணுன்னு டோரா புஜ்ஜி அங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர் பிளான்ட்ஸ் பாருங்கள், ஒயிட் கலர், இந்த வயலட் கலர் இதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன்ல இங்கே தனியாக வச்சுருந்தாங்கன்ட்டு, அது கண்டினியூஸாக ரோஸ். அங்கே வந்து ஆப்போசிட்டில் டாம் அண்ட் ஜெர்ரி கூட இருந்துச்சு. அதில் எல்லாமே குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணணுன்னு தான் அது வச்சுருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஷேப்லேயே எல்லாம் செஞ்சுருந்தது. பாருங்கள், பொக்கேஸ்லாம் இருக்குது வெரைட்டியாக.
அப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸும் ஒரே ஸ்லோவாக வச்சுருந்தாங்க. டொனால்ட் டக்கும் மிக்கி மவுஸு இந்த மாதிரி நிறைய இது மரத்தை வளர்க்கணும் அப்படின்றத கான்செப்டாக வச்சுருந்தாங்க. இதோ பொக்கேஸ் மட்டும் வெரைட்டியாக இருந்தது. நிறையா ஃப்ளவர்ஸ் சேர்த்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொக்கே இருந்தது. கிளியராக எடுக்க முடியல. தூரமாக தான் நடுவில் வந்து பேர் போட்டாங்க. அதனால் யாரும் கிளியராக எடுக்க முடியாது. தூரமாக மார்னிங் இருந்து தான் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் பொக்கேலாம் எடுத்தோம். வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹில் ஏரியாஸில் என்னென்னலாம் கிடைக்கும், காஃபி பவுடர் இதெல்லாம் அவகேடோ, ஃபிக்கு அதெல்லாம் தனியாக ஒரு செப்ரேட்டாகவே விற்றாங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு இது பலாப்பழம் அது நுங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது பண்ணணுன்றனால அதை வச்சே கேர்ள்ஸ் சைல்டு வந்து சேவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நாட்டு சக்கரை, தேன், மலையில் கிடைக்கிற பெப்பர்ஸ், அப்புறம் இது எதுவும் ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இது வச்சுருந்தாங்க. வாங்கிக்கலாம். வாட்டர் சேவ் பண்ணுற தீமில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டால் இருந்துச்சுங்க. நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இதெல்லாம் சிறுதானியம் வகையில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. கேழ்வரகு, சாமை இதெல்லாம் சொல்லுவாங்களே, இதோ பாருங்கள் பொம்மை கூட டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு. இது வந்து ஃபோட்டோ ஸ்டால். சும்மா ஒவ்வொரு இதை பற்றியுமே அவங்களாம் எடுத்த ஃபோட்டோஸு, நேச்சராக எடுத்த எல்லாத்தோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. நேச்சர்ஸ் பற்றி பாருங்கள். எல்லாம் ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே கலந்து இருந்தது. பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் கலந்து இருந்தது. இதெல்லாம் பாருங்கள். காவேரி ரிவர், ஃபஸ்ட் இமேஜ் எர்த்தில், வைல்ட் லைஃப், அர்பன் ஸ்ட்ரீட், சிட்டியில் எப்படி ஸ்ட்ரீட் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு பாருங்கள். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு ஒரு பெயிண்டிங்ஸு. அப்புறம் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபிஷர்மேன் லைஃப், ட்ரைபல் லைஃப் எல்லாமே இருக்குது பாருங்கள். அடுத்தது இதோ பாருங்கள், பேக் ஸ்டால்ஸ் மட்டும் அங்கே நிறையா இருந்தது. எனக்கு பேக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் ரிங்ஸு, ப்ரேஸ்லெட் இதெல்லாம் கூட விற்றுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் நிறையா வாங்கினோம். அப்புறம் இது வந்து ஏற்காடோட வியூவு அவங்களே வச்சுருந்தாங்க அது ஒரு ஸ்டாலில். அதனால் அதுக்கிட்ட போய் நின்று நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். போனால் ஃபவுண்டெயின்ஸ் வந்துச்சு. ஃபவுண்டெயினில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபவுண்டெயினை ஒரு வீடியோ கவர் பண்ணி அப்படியே வாட்டர்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகிறது செமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்க் இருந்தது. அங்கே இந்த மாதிரிலாம் ஸ்டீலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் சைக்கிள் இல்லை. அங்கே நின்று எடுத்துக்கிட்டோம். இந்த பாப்பாங்களாம் போய் விளாண்ட்ருந்தாங்க. அதை நான் சும்மா கவர் பண்ணிட்டுருந்தேன். ஸ்லைடெல்லாம், சீசா எல்லாமே இருந்துச்சு அங்கங்கே. கொஞ்சம் இதில் விளாண்டோம். இந்த சின்ன ஸ்லைட் முடிஞ்சோடனே பெரிய ஸ்லைட் தனியாக இருந்ததுங்க. அங்கே பெரியவங்க கூட நிறைய பேர் விளாண்ட்ருந்தாங்க. ஆனால் பாப்பாங்க தான் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. அது பெரிய ஸ்லைடுன்றனால சின்ன பாப்பா ரொம்ப பயந்துக்கிட்டா. அதனால் பொறுமையாக வந்துட்டு இருந்தா. 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கங்கே இந்த மாதிரி பெஞ்சஸ்லலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. ஸோ இதாங்க ஸ்டார் ஃபிஷ்ஷு, மெரைன் அனிமல்ஸ் வச்சு தீம் வச்சு வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ்லேயே. பேர்ல் பாருங்கள், முத்து எப்படி இருக்குது, அப்புறம் ஆக்டோபஸ்ஸு, சீ ஹார்ஸு, சாதா ஃபிஷ் பின்னாடி இந்த மாதிரி இதோ பாருங்கள் சீ ஹார்ஸ் ஒவ்வொன்றும் தனியாகவே பார்ப்பீங்க. இதான் நார்மல் ஃபிஷ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க வியூலாம். அப்படியே ஸ்டார் ஃபிஷ் பாருங்கள். அப்புறம் நார்மல் ஃபிஷ்லேயே சின்னது பெருசு எல்லாமே அங்கங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மெரைன்ஸ் கிட்ட. ஸோ
பேர்ல்ஸ் எப்படி இருக்குது சிப்பிக்குள்ளார. அப்புறமா சின்ன ஃபிஷ், ஆக்டோபஸ், நண்டு எல்லாமே இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.